முழங்காலில் நின்று வீட்டை கட்டிடு, ஜெபத்திலே தரித்திருந்து ஜெயத்தை பெற்றிடு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, இதோ இந்த நாளிலும் குடும்ப ஜெபத்தில் நானும் சோஃபியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று கூட ஆசீர்வாத டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை குறித்து தியானித்து நம்ம ஜெபிக்க போகின்றோம். சங்கீதம் 137 பின்பகுதியை வாசிக்கலாம் சோஃபி. படி. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. கர்த்தரிடத்தில் கிருபை உண்டு, அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. சோவி, தீயணைப்பு படையினரை பார்த்திருக்கியா? அவங்க மீட்பு படையினர். ஒரு இடத்துல தீ பிடிச்சி எரியுதுன்னா அவங்க அந்த நேரத்தில் என்ன காரணம் ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டா இருக்காங்க? இல்லை, ஓடி போய் எந்த தீயானாலும் எப்படினாலும் காப்பாற்ற வேண்டும் என்று ஓடுகிறது. உள்ள குதிச்சு அவங்க உயிரை காப்பாற்றுறதுல முனைந்து நிற்பாங்க. அப்ப ஒரு காரியத்தை நாம மறந்து விடவே கூடாது. கர்த்தரிடத்திலோ திரளான மீட்பு இருக்கிறது. அவர் மீட்பு பணி ஒன்றை செய்து வருகின்றார். ஆதி முதல் அவர் மனுஷரை மீட்கிறார். ஆமென். இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆனாலும் தம்முடைய வார்த்தை எப்போதையுமே அவர் தவறவிட மாட்டார். நான் நினைக்கிறேன், 1000 வருடம் அரசாட்சி என்று ஒன்றை வைத்து தம் குமாரனை பின்பு மகிமைப்படுத்திக் கொள்வோம் என்று எண்ணி ஒரு நாள் 1000 வருஷம் கர்த்தருக்கு இல்லையா, அதை கிருபையாக அந்த விதமான அவருடைய இரக்கத்தை நினைத்து, அப்படிப்பட்ட அவருடைய தன்மையை நினைத்து 1000 வருஷம் வாழ்ந்து பொழுது ஒரு நாள் நம்ம நினைச்சுக்கிடுவோம். 1000 வருடம் போல ஏறக்குறைய 930 வருஷம் ஆதாம் வாழ்றாரு. 969 வருஷம் மெத்துசெலா வாழ்றாரு. அப்ப தம் வார்த்தை சொன்னா மாத்த மாட்டாரு. தேவன் தாம் ஒரு தரம் சொல்லி திருத்துகிறவர் அல்ல. அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல. ஆனா கூட அவரு அந்த இடத்துல திரளான மீட்பு உடனே வரும். எல்லா சந்ததியும் அழிஞ்சிருவாங்களே, என்ன செய்ய? உடனே அவர் வாழட்டும்னு சொல்றாரு. அதுக்கு பின்பு மிகவும் மனுஷர் பாவம் செய்தப்ப இனி மனுஷர் உயிரெடுத்து 120 வருஷம் 120 வருஷம் சொல்லி செட் பண்றாரு. அப்புறம் பின் நாட்கள் இனி மனுஷன் உயிரெடுப்பு 70 வருஷம் பலத்தின் மீதினா 80 வருஷம் சொல்றாரு. என்னாலும் தேவனுடைய இரக்கத்தை பார்த்தாயா, ஐஸ்வர்யத்தை பார்த்தாயா? அவர்ல கிருபையும் இருக்கிறது, திரளான மீட்பும் இருக்கிறது. மனுஷன் பாவத்துல விழுந்த உடனே ஒரு முடிவு எடுக்கிறாரு. தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி மனு குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுதே முடிவு எடுக்கிறாரு. அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சர்ப்பத்திரம் சொல்றாரு. பாத்தீங்களா? சொல்றாரு. ஓகே, இப்ப ஒரு காரியம் சோஃபி, திரளான அவருடைய மீட்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீ சொல்லு. பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா சிம்சோனை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சிம்சோனுடைய வாழ்க்கையில அவருக்கு முடிய ஒரு நாள் சவரம் பண்ணக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டது. அதுதான் அவனுடைய பலம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலே பலம் பெலிஸ்தர்களுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை ரட்சிப்பதற்காக சிம்சோனை கர்த்தர் அந்த நாட்கள்ல வைத்திருந்தாரு. அப்போ அந்த அந்த முடி சிரைக்கப்படாமல் இருக்கும் பொழுது சிம்சோனுக்கு அவ்வளவு பலம் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரே ஒரு தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டு போட்டார்னு நியாயாதிபதிகள் 15வது அதிகாரத்தில் பின்பகுதியில சொல்லப்படுது. ஆனா அந்த சிம்சோன் தவறும் பொழுது, தவறான நடத்தை உள்ள பெண்ணிடம் சிநேகம் கொண்டு தவறும் பொழுது, அப்போ அந்த பெண் வஞ்சனையாக தந்திரமாக அவனுடைய பலம் எதில் இருக்குது என்று அறிந்து அவங்க முடிய சிறைச்சிடுறாங்க. உடனே அவனுடைய பலம் போயிற்று என்று நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 19வது வசனத்தின் பின்பகுதியில எழுதியிருக்குது. பாருங்களேன், நான் வாசிக்கின்றேன். அவள் அவனை தன் மடியில் நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரில்
7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்போ அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு போயிருப்பாரு. அடுத்து வேதம் சொல்லுது பாரு, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். 20ஆம் வசனம் பின்பகுதி. கரெக்ட். கர்த்தர் அவரை விட்டு விலகிட்டாரு. ஒரு கீழ்ப்படிதல், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிதல் விலகிட்டாரு. அப்புறம் பெலிஸ்தர் அவனை சிறை பிடித்து அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை விலங்கு போட்டு சிறைச்சாலையில வைத்து மாவரைக்க வைக்கிறாங்க. அப்புறம் அவனுக்கு கொஞ்சமா முடி வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவனுடைய கடைசி நாட்கள்ல பாருங்களேன், அப்ப பெலிஸ்தர் அவனை வேடிக்கை காட்டும்படியா கொண்டு வந்து 3000 பேர் ஏறக்குறைய கூடியிருந்தவங்க இடத்துல வந்து அவன் நிறுத்தும் பொழுது அப்ப சிம்சோன் சொல்றாரு, எனக்கு கர்த்தாவே எனக்கு ஒரு விசை இறங்கும், ஒரு விசை, இந்த ஒரு விசை வந்து எனக்கு இறங்கும் சொல்லி கேட்கிறார். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் திரும்ப இறங்குறதுக்கு வேதம் சொல்லுது 22ஆம் வசனம், அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. திரும்ப முளைச்சது, அவர் ஜெபம் பண்றாரு, கர்த்தர் மனம் இறங்குறாரு. இப்ப பாரு, அவர் அதை என் ஜீவன் இந்த பெலிஸ்தரோட மடியட்டும் சொல்லிட்டு அந்த தூண்களை பிடிச்சு அசைச்ச உடனே அப்படியே அந்த கட்டடம் இடிஞ்சு. அப்ப இதுல 2 நடக்குது. ஒண்ணு, அவருக்கு முடி முளைக்க தொடங்குது, விண்ணப்பம் பண்றாரு, முடி இருந்தா போதும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், பரலோகம் படம் 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 பயங்கரமா வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுதுன்னா, தேவ சமூகத்திலிருந்து கட்டளைகள் பறந்திருக்க கூடும். என்ன நடந்திருக்கு? அவனுக்கு முடி கொஞ்சம் முளைச்சிருச்சு. அப்ப அவனுக்கு பலம் திரும்பட்டும், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல அமரட்டும், அவர் இந்த ஒரு விஷயம் நினைத்து கெஞ்சுறாருல, உடனே இறங்கட்டும். அப்ப ஒன்று அபிஷேகத்தை பெற்ற ஒரு காலம், கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு விலகின ஒரு காலம், கர்த்தர் அவரை விட்டு விலகின காலம், திரும்பவும் கர்த்தருடைய ஆவியானவர் மேல வந்திருக்கணும். அதனாலதான் அந்த பலம் திரும்ப வருது. வந்த உடனே அவர் அந்த இடத்துல அசைச்சு எல்லாரும் கர்த்தர் வந்து அவருடைய வார்த்தைக்கு அப்படியே வந்து செவி கொடுத்து பலனை கொடுத்து அதே போல அந்த பெலிஸ்தருடைய ஜீவனெல்லாம் அவ்வளோ அந்த கட்டடம் இடிந்து விழுந்து அவ்வளோ பேர் மடிகிறாங்க. ஆனா சிம்சோன் தன் வாயினால அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாரு. என்னன்னா, என் ஜீவன் பெலிஸ்தரின் ஜீவனோடு மடியட்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுல முக்கியமா காரணம் என்னன்னா, அவருக்கு கண்ணு திப்பை இல்லை. இப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், தேவ பிள்ளைகள் பாவ விளையாட்டு விளையாண்டா ஏதோ ஒன்றை சத்துரு பிடுங்கிட்டு போயிடுவான். அந்த பிடுங்கின ஒன்று மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். அடுத்து எவ்வளோ ஒரு பெரிய வேதனை பாருங்க. சிம்சோனுக்கு அடுத்து கர்த்தரே திரும்ப இறங்கிட்டாரு, திரும்ப பலம் வந்துடுச்சு. கொஞ்சம் தான் முடி முளைச்சிச்சானா முழு பலம் வந்துடுச்சு இப்போ. ஆனால் அவருக்கு வாழ பிடிக்கலை. அதனால கர்த்தர்ட்ட அவர் கெஞ்சுறாரு, என் உயிர் இதோடு கூட மடியட்டும் அப்படி விழுந்து இறந்துட்டார். இல்லைன்னா அந்த கட்டணம் விழுந்தாலும் அவருக்கு ஒன்றும் பண்ணாது, பண்ணியிருக்காது. அது பஞ்சு மிட்டாய் தலையில போட்ட மாதிரி தான் இருக்கும் அவருக்கு. ஏன்னா ஆண்டவர்ட்ட ஏன் அப்படின்னு சொன்னா அவியானவர் இறங்கி அந்த பலப்படுத்துறாரு அந்த அளவு. அப்ப ஒரு காரியம், கர்த்தர் அவரை எந்த இடத்துல மீட்டுக் கொள்றாருன்னா, கர்த்தருடைய ஆவியை இழந்து போயிருந்த நிலைமையில இருந்தோம் கர்த்தர் அவரை மீட்டுக் கொள்றார். அவங்க எல்லாரும் பரிகசிக்கும்படியாக வேடிக்கையாக கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவன் சிம்சோனை பற்றி அவன் எவ்வளவு பலசாலியாக இருந்து செய்த காரியங்களெல்லாம் கண்டு இன்னைக்கு பலம் இல்லாமல் இருக்கிறான் என்று சொல்லி கேலி பண்ணுறதற்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து சிம்சோனுக்கு இறங்கி திரும்பவுமா பலப்படுத்தி இருக்கிறாரு, மீட்டுக்கொள்றாரு. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருடைய ஆத்மாவை மீட்டுக்கொள்வாராம். இவரையுமே ரொம்ப கேவலப்படாதபடி ஆண்டவர் மீட்டு கொண்டுட்டார், வேதனைப்படாதபடி மீட்டு கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்க கர்த்தருடைய ஆவியை ஒன்றும் இழக்கவில்லையே. ஒருவேளை கர்த்தருடைய ஆவியை இழந்த ஒருவராக நீங்கள் இருந்தால் கூட பயம் வேண்டாம். ஒன்றே ஒன்று முளைக்கணும். சிம்சோனுக்கு முடி முளைக்கணும், உங்களுக்கு பரிசுத்தம் முளைக்கணும். உங்களுக்குள்ள பரிசுத்த முடிகள் முளை தெழும்பி விட்டால் கர்த்தர் இறங்கி விடுவார். கர்த்தரிடத்தில் திரளான மீட்பு இருக்கு. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் பரிசுத்தமாட்டவே வந்துடுறேன், இறங்கிடுறேன். என்ன பரிசுத்தம்? ஆட்டுக்குட்டியாண்டு ரத்தத்தினாலே கழுவப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவே, என்னை உங்களுடைய ரத்தத்தினால கழுவும், என்னை தூய்மையாக்கும்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். கர்த்தர் மனம் இறங்கி நீங்கள் இழந்த அபிஷேகத்தை திரும்ப தருவார்.
பேதுருவுடைய வாழ்க்கையில அப்படிதான் சபித்து சத்தியம் பண்ணி ஆண்டவர் விட்டு தூரமா போன மாதிரி போயிட்டாரு. ஆனா மனம் கசந்து அழுத உடனே அப்படியே ஆண்டவர் கிருபையா இறங்கி அவர் அழைத்த அழைப்புல நிறுத்திட்டார். அப்ப கர்த்தரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. இன்றைக்கு இன்னொரு சம்பவத்தை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யூதா நிருபத்திலே அதுல நீங்க வாசிச்சு பாருங்க, 9ஆம் வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இன்னொரு அருமையான ஒரு காரியம். அது என்ன? மோசே இப்பொழுது மரித்து விட்டார். அவர் ஆண்டவர் சொன்னபடி இஸ்ரேல் தேசத்துக்குள்ள போக முடியாம ஒரு மலையில அழகா மரிச்சிட்டார். அப்ப மரிக்கும் போது மரிச்ச உடனே பிசாசு என்ன பண்ண வர்றான்னா சரீரத்தை வாங்க வர்றான். சரீரத்தை வேணும்னு கேட்க வர்றான். கர்த்தர் பேசுன்னு சொன்னப்ப அடிச்சிட்டாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய மற்றவங்க மேல பழி போடுறவனா இருக்கான். அப்ப அந்த இடத்துல அந்த மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசோடு தர்க்கிக்கிறதுக்கு தேவன் இறங்க தேவையில்லை. அவருடைய ஒரு தூதன் ஹயரார்கி, தூதரிலேயே மிகவும் சிறந்தவர் மிகாவேல், அவர் தர்க்கித்து பேசுறார். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. நேரடியாக சொன்ன கையை எடு, இந்த காரியத்தில் உன் கையை வைக்காதுன்னு சொல்லியிருக்கலாம். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொன்ன உடனே பிசாசு விலகினான். அந்த எல்லையில அவருடைய சரீரத்தை குறித்து தர்க்கிக்காம போயிட்டான். உடனே கர்த்தர் அவனுடைய சரீரத்தை எடுத்து ஒருவரும் அறியாத இடத்துல அடக்கம் பண்றார். இப்ப கர்த்தர் எந்த இடத்துல மீட்டுக் கொள்றாரு பாரு. மோசே மரித்த பிறகு கூட அவர் சரீரத்தை பத்திரமா மீட்டுக் கொள்றார். ஊழியக்காரருடைய ஆத்மாவை மட்டுமல்ல, சரீரத்தையும் மீட்டுக் கொள்ளுகிறார். எப்படி அழகா மீட்டுக் கொண்டார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியணும்? நான் இரவு பகலாக சேவிக்கிறதான மீட்பர் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர். அவர் என்னை மீட்டுக் கொள்வார், என் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுவார். மரணத்துக்கு பின்பு கூட மோசேயின் சரீரத்தை மீட்க மிகாவேல் தேவதூதனை வைத்து பேசி மீட்டு அந்த சரீரத்தை ஒருவரும் இது நாள் வரை அறியாதபடி அவருடைய பிரேதக்குழி ஒருவரும் அறியான்னு எழுதியிருக்கு. அப்படி அழகாய் கர்த்தரையே அடக்கம் பண்ணினார். அப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். கர்த்தரிடத்தில் திரளான மீட்பு இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியை இழந்து போனீர்களா? இல்லை, இன்றைக்கு ஓடி வாருங்கள். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவரை நீங்கள் இழந்து போனது போல உணர்கிறீர்களா? இன்றைக்கு கதறி ஓடி வாருங்கள். இன்னொரு பக்கம், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கைகளை விட்டே போனது போல மோசேனுடைய சரீரம் சடலமாகியே போயிட்டு, மோசேக்காக யார் இப்ப ஜெபம் பண்ணுவாங்க? யாரும் இல்லை. கர்த்தர் நினைவு கூர்ந்து அவருடைய எல்லா கிரியைகளை நினைவு கூர்ந்து மீட்டுக் கொள்கிறார். கர்த்தரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. எந்த நிலைமையில இருந்தாலும் சரி. இல்ல பிரதர், எனக்கு இவ்வளவு ஏராளமான கடனாய் போயிட்டு, ஒன்று சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதீங்க. சிம்சோன் தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். ஒருவேளை அவர் வந்த புது பலத்தோட வாழ்ந்திருக்கலாம். கண் தெரியாட்டா கூட 4-6 பேரை வச்சுக்கிட்டு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம் எதிர என்ன வருது என்னன்னு சொல்லுங்க அவன் சொல்லி விலகி நிற்கவும் அவர் தாக்குறதுக்கும் அவரால் முடியுமா? ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன், அல்லாட்டி அமைதியா உட்கார்ந்தே தன்னுடைய ஜீவியத்தை அழகா நடத்தி இருக்கலாம் சிம்சோன், இல்லையா? ஆகவே நீங்கள் பொருளாதார பிரகாரமாக தொய்ந்து போயிருந்தாலும் கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்ளுவார். என்ன ஏது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு என்ன காரணம்? அழுது தவிக்கிறீங்க, விடுங்க. காரணத்தை பார்க்கறது இல்லை. தீயணைப்பு படையினர் ஓடி வந்து காப்பாத்துறாங்க. தீயணைப்பு படையினரை விட அவர்களை சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு நல்லவர். நிச்சயமாகவே தேவன் விரைவாய் வந்து உங்களை காப்பாற்றுவார். சிறு ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் எங்களோடு கூட சேர்ந்து குடும்பமாக அமர்ந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க.
கர்த்தாவே, நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி கர்த்தரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு என்று பார்த்தோம். திரளான மீட்பும் இடத்தில் இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியத்துல ஆண்டவரே உம்முடைய மீட்பு ஆண்டவரே அவசியமா இருக்கிறதோ ஆண்டவரே, நீர் உடனே அவர்களுக்கு கிரியை செய்து ஆண்டவரே அவர்களுக்கு மீட்பை அருளி செய்வீராக. ஹல்லேலூயா. திரளான கிருபை ஆண்டவரே, திரளான மீட்பு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை நானும் சோஃபியும் வழங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் யார் யார் எந்தெந்த வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறார்களோ, கடன் தொல்லையில் நான் சாகட்டுமா என் கர்த்தாவே எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லும் என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். வாழ்க்கையிலே இருக்கிற நோய் நொடிகள் நிமித்தமாக நான் என்ன செய்யட்டும் கர்த்தாவே எனக்கு விடை தாரும் என்று கேட்டு இந்த நாளில் உட்கார்ந்திருக்கலாம். இல்லாவிட்டால் மனுஷருடைய நிந்தை சொற்கள் அவருடைய இதயத்தை உடைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். பிசாசனுடைய போராட்டங்கள் அவர்களை எதிர்த்து நின்று கொண்டிருக்கலாம். இல்லை, கர்த்தர் அந்த பிசாசனுடைய தொந்தரவு மோசேனுடைய சரீரத்துக்கு அருகாமையில் கூட வராதபடிக்கு மிகாவேல் தேவதூதனை அனுப்பி அழகாய் மீட்டு கொண்டது போல கர்த்தாவே மனம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை சூழ கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான் என்று எழுதியிருக்கிறபடி இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தருடைய தூதன் ஒருவர் பலமுள்ள தூதன் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்யும். எந்தெந்த கவலை பயத்தில் உட்கார்ந்திருக்கிறார்களோ விடுவிப்பீராக. சஞ்சலத்தில் நின்று தவிப்பில் நின்று தூக்கி எடுப்பீராக. மனம் இறங்கும் கர்த்தாவே, மனம் இறங்கும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அற்புதமாக நடத்தி ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. மீட்கும் பொருளாக மீட்பர் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து சிலுவையில் பாடுபட்டதை நினைத்து பிதாவே, இதோ ஒவ்வொரு சகோதரனை சகோதரியை பிள்ளைகளை வாலிபரை மீட்டுக் கொள்வீராக. இந்த குடும்ப ஜெப நேரம் உம்முடைய பிள்ளைகளை நீர் மீட்கிற நேரமாய் இருக்கட்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அதை போல உம்முடைய பிள்ளைகளை கண்ணின் கருவிழி போல மீட்டெடுத்து நடத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்வீராக. இந்த ஜெபத்தை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இஸ்ரவேலை அதனுடைய சகல அக்கிரமங்களை நின்று மீட்டுக் கொள்வார் என்று சங்கீதம் 130 அடுத்த வசனம் சொல்லுகிறது. சகல அக்கிரமங்களை நின்று மீட்டுக் கொள்வார். உங்களையும் ஒரு வாழ்க்கையில் இருக்கிற சகல அக்கிரமங்களை நின்று கர்த்தர் மீட்டுக் கொள்வார். இன்றைக்கு அவர் பாதத்துக்கு ஓடி வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இயேசு உங்களை நேசிக்கிறார் பத்திரிகை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்பி வைக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் ஸ்கிரீனில் காண்கிற எண்ணுக்கு மேகசின் என்று டைப் செய்து அனுப்புங்கள். உங்களுக்கு நம்முடைய இயேசு உங்களை நேசிக்கிறார் பத்திரிகை வாட்ஸ்அப்பிலேயே நீங்கள் படிப்பதற்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் வேதத்தின் ரகசியங்களை அறிய உங்களுக்கு உதவியாக இருக்கும். God bless you. God bless you.